ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கல்யாண மண்டபத்தை தான் காமிக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தோன்னா சிவனாடி டீம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சாமுண்டீஸ்வரியும் கார்த்தியும் வரல அப்படின்னு. உடனே சிவனாடி வந்து இதான் சரியான சந்தர்ப்பம், சட்டை போட்டுன்னு அந்த சாமுண்டீஸ்வரியும் டிரைவரும் வாரத்துக்குள்ள ரேவதி கல்யாணத்தை முடிச்சிடணும், ரேவதியும் மகேஷையும் மணமேடைக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னதும் இந்த பக்கம் பார்த்தோம்னா சந்திராவும் மாயாவும் போய் ரேவதி டைம் ஆச்சுமா, மணமேடைக்கு வா போகலாம் அப்படின்னதும் ரேவதியும் ரொம்ப கியூட்டா ரெடி ஆகிட்டு வராங்க. இங்க பார்த்தோம்னா மகேஷும் நேராக மணமேடையில் வந்து உட்காடுறாங்க. அந்த அப்பன்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா, இந்த பக்கம் நம்ம மகேஷ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து திருன்னு முடிச்சிட்ருக்காங்க. ஐயோ, இதுங்க ரெண்டுக்கும் கல்யாணம் நடக்க போகுதே அப்படின்னு நம்ம பாட்டி மயில் எல்லாரும் ரொம்ப டென்ஷனில் இருந்துகிட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா, இந்த பக்கம் நம்ம மயில் வந்து என்ன பாட்டி ராஜாவுக்கும் ஃபோன் போட்டு பார்த்தா ராஜாவையும் காணுமே அப்படின்னு போது, ஏப்பா சாமுண்டீஸ்வரியை ரொம்ப நேரமாக காணுமேப்பா, சாமுண்டீஸ்வரி எங்கே போனாலும் தெரியலையே அப்படின்னு ராஜராஜன் எல்லாரும் பதட்டமாக இருந்துகிட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நேராக ரேவதி வந்து நம்ம சாமுண்டீஸ்வரியை தான் தேடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரியே காடும். உடனே நம்ம ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆமாம் அம்மா எங்க அப்படின்னதும் மாயாவும் சந்திராவும் திருன்னு முழிக்கிறாங்க. சித்தி அம்மா அங்கே சித்தி, எப்போவுமே நீங்கள் அம்மா கூட தானே இருப்பீங்க, ஆனால் அம்மாவை காணுமே அப்படின்னு போதும். அதுவா மண்டபத்துக்கு வெளியில் ஏதோ பிரச்சனை ரேவதி, அம்மா அதைத்தான் பார்க்க போயிருக்கா, அம்மா வந்துருவா ரேவதி, நீ மந்திரத்தை சொல்லு அப்படின்னு போதும். ரேவதிக்கு மனசே கேட்குது இல்லை, அவங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. என்னடா இது, என் அம்மாவை காணுமே அப்படின்னு. இங்கே பார்த்தோன்னா நம்ம சந்திரா வந்து, இங்கே பாருங்க ஏறே, நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே தலையை கட்டிடலாம், குயிக்கா மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு போது, சித்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க, அம்மா இல்லாமல் எப்படி சித்தி இந்த கல்யாணம் நடக்கும், உடனே அம்மா வரணும் சித்தி, அம்மாவுக்கு ஃபோன் போட்டு பாருங்க அப்படின்னும் போதும் ஃபோன் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க நம்ம சந்திரா. இங்கே பாரு அக்கா, இங்கே தான் அவசரமாக போயிருப்பா ரேவதி, அக்காவோட ஆசையே உன் கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணுங்கிறது. அக்கா வந்து அந்த சிவனாடிக்கிட்ட சவால் போட்டிருக்காங்க, அந்த சவாலில் ஜெயிக்கணும், அது உன் கையில் தான் இருக்குது. அக்கா இல்லாமல் நீ கல்யாணம் முடிச்சாலும் அக்கா சந்தோஷம் தான் படுவா ரேவதி, முதல்ல கல்யாணத்தை முடிக்கலாம் அப்படின்னும் போது ரேவதிக்கு மனசே கேட்குதுல. அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம ரேவதி. இந்த பக்கம் பார்த்தோம்னா நேராக நம்ம மகேஷும் வந்து பயந்துட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த குடோனுக்கு தான் காமிக்கிறாங்க. கார்த்திக் செம மாசா குடோனுக்கு வந்துடுறாங்க. உடனே அந்த நர்ஸுக்கிட்ட வந்து, நான் உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன், நீங்கள் இங்கே வெளியிலே இருந்துக்கோங்க அப்படின்னதும் உடனே அந்த நர்ஸும் காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து கார்த்திக் நம்ம சாமுண்டீஸ்வரியை வச்சிருக்கிற அந்த குடோனுக்குள்ளே போயிடுறாங்க. டேய் யாரா நீங்கள், எதுக்குடா சம்மந்தம் இல்லாமல் இவங்களை இங்கே கொண்டு அடைச்சி வச்சுருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு போது, ஏய் நீ எப்படிடா இங்கே வந்தா அப்படின்னுட்டு ரவுடிங்க எல்லாரும் கார்த்தியை போட்டு அடிக்கலான்னு போகிறாங்க. உடனே நம்ம கார்த்திக் சும்மா விடுவாங்களா, எல்லாரையுமே வந்து அடினா அடித்து அந்த இடத்துல துவம்சம் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ரேவதிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இது, அம்மாவை காணுமே அப்படின்னு, அம்மா இல்லாமல் எப்படி நம்ம இந்த கல்யாணத்தை முடிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அம்மாவோட ஆசையே என் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுங்கிறது தான். முக்கியமாக இந்த கல்யாணம் நடந்தால் எங்கள் பொண்ணு தீபாவையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம், அதனால வேறு வழி இல்லை, அம்மா வந்துடுமா என்ன மன்னிச்சிடுங்கிற மாதிரி ரேவதியும் எதுவும் பேசாமல் அந்த இடத்துல தலை குனிச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி இல்லாமல் எப்படிறப்பா இந்த கல்யாணம் நடக்குங்கிற மாதிரி பாட்டி எல்லாருமே ரொம்ப பதட்டமாக இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த ஒரு ப்ரொமோ வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கடைசி நொடியிலையாச்சும் நம்ம சாமுண்டீஸ்வரியும் கார்த்தியும் வந்து கல்யாணத்தை நிறுத்தித்தான் போகிறாங்க.